நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. சார், என் மேலே இருக்கிற கோவத்தில் தான் சந்தானம் உங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கான். அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நல்ல சிவத்தை அவங்ககிட்ட பேச விடாதீங்க. சரி. தேவரே ஐயா, நல்ல சிவத்தோட வாழ்க்கையை நாமே சீரழிச்சிட்டோம் இல்லையா ஐயா? என்ன தங்கையா சொல்றது? அவர் பொண்டாட்டியை கொஞ்சம் அவரை அடக்கி வச்சிருக்கணும். ஐயா, ஒரு முக்கியமான சமாச்சாரம். அந்த அம்மா தங்கத்தை நான் பார்த்தேன். ஆமாங்க, அவங்க கிட்ட உங்களை பத்தி பேசினேன். அவங்க உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஐயா, பாப்பீங்களா? அண்ணே, கதவு திறங்க. அண்ணாமலை வந்திருக்கேன். கதவு திறங்க. நான் நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. வாங்கண்ணே, வந்து காப்பாத்துங்கண்ணே. உங்க அண்ணாமலை வந்திருக்கேன். சீக்கிரமா வந்து காப்பாத்துங்கண்ணே. வாங்கண்ணே, வாங்கண்ணே. என்னங்க, என்னாச்சு? அண்ணாமலை வந்து கதவு தட்டின மாதிரி இருந்துச்சு. கனவு கண்டீங்களா? அண்ணாமலைக்கு ஏதோ ஆபத்து, அதான் நான் வந்து கூப்பிட்டுருக்கா. கனவுல தான் ஆபத்து. கனவுலே சரியா போயிடும். நீங்க படுங்க. இல்லம்மா, இது கனவு இல்லை, உள்ளுணர்வு. உண்மையிலேயே அவளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்கு. அதுக்காகத்தான் நான் வந்து கூப்பிட்டுருக்கா. வா, நம்ம போய் ஒரு தடவை குழந்தைய பார்த்து வந்துடுவோம். இத பாருங்க, அவளை நாம பார்க்காம இருக்கிறதா நல்லது. திரும்ப திரும்ப அவளை பார்க்கறதுனால அவ வாழ்க்கை வீணா போயிடுங்க. வர வர நீ கெட்டவாயிட்ட, கல்லஞ்சு கரை ஆயிட்ட. இவ்வளவு சீக்கிரத்துல நம்ம குழந்தைய மறக்கிறதுக்கு உன்னால எப்படி முடிஞ்சது? மறக்கலங்க. என் பொண்ணை என்னால எப்படி மறக்க முடியும் சொல்லுங்க? நாம இருக்கிற இந்த நிலைமையில நாம அவளுக்கு என்ன உதவி பண்ண முடியும் சொல்லுங்க? இந்த நிலைமையில நாம அவளை போய் பார்த்தோம்னா அங்க இருக்கிறவங்க நம்மள மதிப்பாங்களா? முதல்ல நம்மள 4 பேர் மதிக்கிற நிலைமைக்கு நம்மள உயர்த்திக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்க அவளை போய் பாருங்க. என்ன உதவி வேணாலும் பண்ணுங்க. நான் எதுலயும் தலையிட மாட்டேன். படுத்துக்கோங்க. படுங்க.
என்னங்க இன்னும் தூங்கலையா? என்னங்க ஒரு பாய் வாங்கிட்டு வர இவ்வளவு நேரமா? ஏய் பைத்தியம் மாதிரி பேசாத. இது நம்ம ஊர் நினைச்சியா? எவ்வளவு பெரிய ஊரு. பாய்க்கடை எங்க இருக்குன்னு தேடுறதே பாதி நேரம் போயிடுச்சு. சரி யாரையாவது பார்த்து பாய்க்கடை எங்க இருக்குன்னு கேட்கலான்னு நினைச்சா பாய் வாங்க அளவுக்கு ஒரு நிலைமை ஆயிடுச்சான்னு கேட்டு வரணும் பயமா வர்றது. உங்களை இந்த ஊர்ல யாருக்கு தெரியும்? ஏன் நீங்க பயப்படணும்? யார் அவ? நேற்று இப்படித்தான் ரோட்ல போறேன், ஒருத்த உச்சந்தல இருந்து உள்ளங்கால வரைக்கும் உத்து பார்த்துட்டே போறான். ஒருவேளை இவன் நம்மூர்காரனா இருக்குமோ முன்னப்புறம் பார்த்தவனா இருக்குமோன்னு பயந்துட்டு இப்படி மூஞ்சியை மறைச்சிட்டே வர வேண்டியதா போச்சு. உங்க நடவோட பார்த்த உடனே உங்களை பட்டி காட்டாம புரிஞ்சிட்டு இருந்திருப்போம். இவொருத்தி பணக்காரனுக்கு பிள்ளைய பிறக்கிறது எவ்வளவு பெரிய துன்பம்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி எங்காவது வேலை கிடைக்கிறான்னு போய் பார்த்துட்டு வரேன். இப்ப ஏன் வேலை தேட போறீங்க? சாயந்தரமா போங்களேன். நேரங்காலம் பார்த்தா எப்படி? கையில் இருக்கிற காசு கரைஞ்சிட்டே போகுதுல்ல. ஏங்க சாத்தப்பங்கிட்ட சொன்னா ஒரு வேலை வாங்கி தர மாட்டாரு? நான் சொன்னா அவர் கேட்பாருங்க. இந்த வீட்டையே அவர் தான் பார்த்து கொடுத்தாரு. வேண்டான்னு சொல்ல அட்வான்ஸ் கொடுத்தாரு. வேலை கேட்டா பார்த்து கொடுப்பாரு தான். எனக்கு என்னமோ வலி அந்த ஆள் உதவி பண்றது பார்க்கும்போது அவர் நினைச்சா பயமா இருக்கு. ஆமாங்க எனக்கும் அவரை பார்த்தா தப்பா தெரியுது. ஆனா அந்த அம்மா ரொம்ப நல்லவங்கல்ல. என்னங்க எனக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு, நீங்க வெளியே போறீங்கல்ல, அப்படியே சாப்பிட்டு வந்துருங்க. வரப்ப எனக்கும் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? வரேன். என்னங்க என்ன வேலை பார்க்க போறீங்க? தெரிஞ்சது 3 வேலை. நகைக்கடை, துணிக்கடை, கணக்கு எழுதுறது. துணிக்கடை ஆரம்பிக்கிறேன். பட்டா இது வர கதவுல பத்திரமா தாள் போட்டுக்க. நம்ம ஊர் மாதிரி நினைக்காத. யார் என்னன்னு விசாரிச்சு திறந்து விடும். போங்க. நம்ம வீட்டுல திருடுறதுக்கு என்ன இருக்கு? எது திருடுறதுக்கு என்ன இருக்கா? சொக்கத்தங்க மாதிரி நீ இருக்கடி. பார்த்த உடனே கொத்திட்டு போயிடுவாருங்க. பட்டா சும்மா இருங்க. என்னங்க கை எச்சையா இருக்கு, இதுல காசு வச்சிருக்க எடுத்துக்கோங்க. பரவாயில்லையே, பஸ் அளவுக்கு ஆகும். பட்டா வாங்க. ஐயா பார்சல் எங்க வைக்க? உள்ள எடுத்து போய் வை. என்னங்க இதெல்லாம்? சுமார் இந்த இங்க வா போ. வரேன். இந்த ஃபேனை எங்க வைக்கணும்னு சொல்லு, நானே கனெக்ஷன் கொடுத்துட்டு போறேன். எதுக்கு இதெல்லாம்? சும்மா இருமா. எதை செஞ்சாலும் வேணாங்கிற. நான் ஒரு தடவை உதவி பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டா அதை யாராலையும் மாத்த முடியாது. புரியுதா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஹோட்டல்ல இருந்து. என்னது ஹோட்டல்லையா? புத்தி இருக்காமா உனக்கு? புள்ளதாசி உடம்பு ஹோட்டல்ல சாப்பிட்டா என்ன ஆகுது? சிச்சி சிச்சி சி. நான் தேனை அனுப்புறேன், அவளே சமையல் பண்ணி உனக்கு சாப்பாடு பரிமாறுவா. புரியுதா? எதுக்குங்க உங்களுக்கு வீண்? ஒரு சிரமம் இல்ல. பேசக்கூடாதுன்னு சொன்னா பேசக்கூடாது. வாயை மூடு. ஆமா உன் புருஷன் எங்க? அவர் ஏதோ வேலை தேட போயிருக்காரு. வேலையா? எங்க? ஏதோ துணி கடை நகை கடைன்னு சொல்லிட்டு போனாரு. துணி கடை நகை கடை. சரி சரி. இத பாரு, மெட்ராஸ் வெயில் உன் உடம்புக்கு ஆகாது. ஏற்கனவே தக்காளி பழமா தலதலன்னு இருக்கியா, உன் உடம்பு கெட்டு போயிடும். இந்த இத புடி புடிங்கிற.
அமைதியா உட்காரு, நான் தேன் அனுப்புறேன். புரியுதா? பார்க்காத. ஐயா லட்சுமி கடாச்சும் உங்க முகத்துல தாண்டவ மாடுதுங்கய்யா. ஏதாவது தர்மம் இருந்தா பண்ணுங்கய்யா. சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுங்கய்யா. செல்வ செழிப்புல வாழ்ந்த ஒரு மாதிரி தெரியுது. ஏதாவது தர்மம் இருந்தா பண்ணுங்கய்யா. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. அந்த அண்ணாமலையார் தான் உங்களை காப்பாத்தணும் ஐயா. சீனு, நம்ம கடைக்கு முதல் கஸ்டமர் வராங்க, நல்லா கவனிக்கணும். புரிஞ்சுதா? ஞானம், நேத்து உள்ள அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா டேலி பண்ணி வை. என்ன பண்ணிடுறேன் சார். எல்லாம் கரெக்டா இருக்கணும். சரி சார். வாங்க சார். வணக்கம். வணக்கம். நம்ம கடையில காஞ்சிபுரம், ஆரணி, தர்மாவரம் எல்லா படமும் இருக்கு. போய் பாருங்க சார். வாங்க போங்க. நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம். கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. சாரை கூட்டு போ. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சாப்பிடுங்க சார். முதல்ல போய் படமே பாருங்க சார். போங்க சார். டேய் எல்லாம் படம் எடுத்து காட்டுறேன். காஞ்சிபுரம், ஆரணி, பனாரஸ் எல்லாத்தையும் எடுத்து போடுப்பா சாருக்கு. எல்லா வெரைட்டிஸும் காட்டுங்க சாருக்கு. சாப்பிடுங்க சார். சார் பாருங்க. நீங்க சாப்பிடுங்க. அதுல இன்னும் 2 படம் எடுத்து போடுப்பா. இன்னும் 2 கலர் எடு. அந்த பனாரஸ் எடு. பக்கத்துல இருக்கு பாரு. அதான் ப்ளூ கலர். பிரிச்சு போடு. டக்கு டக்குன்னு கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க சார். அதை சாப்பிடுங்க. 4 எடுத்து போடு சீக்கிரம். டக்கு டக்குன்னு ஆகட்டும். சார் பாருங்க சார். இது புது மாடல் சார். இப்போ தான் லேட்டஸ்ட் வந்திருக்கு. இந்த ப்ளூ ஐடியா. புடவையை பாருங்க சார். பாருங்க. ரெட் கலர் எடு. சேப்பா புடவையை காட்டுப்பா சாருக்கு. சார் பாருங்க சார். இது லேட்டஸ்ட். கும்பிடுற முதலாளி. வணக்கம். என்ன தெரியுதுங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. என்ன முதலாளி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சும்மா அப்படியே மெட்ராஸை பார்த்துட்டு போகலாம். என்ன ஆர்டர் பிடிக்க வந்தீங்களா? இல்ல வந்து முதலாளி திருநெல்வேலியில ஆழ்வார்குறிச்சியில பட்டளத்தரோட பையன் சொல்லுவான்ல, அவர் தான் முதலாளி இவரு. அப்படியா? வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? ஏகப்பட்ட பட்டுத்தறி வச்சிருக்காரு. அப்படியா? ஆமா. ஊருக்கு போனா எங்களுக்கு எல்லாம் பிசினஸ் கொடுங்க சார். இங்க பட்டு புடவை வியாபாரம் ரொம்ப அமோகமா நடந்துட்டு இருக்கு. அதனால மறக்காம புடவையெல்லாம் அனுப்பி வைங்க. அப்படியே உங்க அப்பாவையும் கேட்டதா சொல்லுங்க. பாருங்க சார். ஏப்பா புடவையெல்லாம் எடுத்து போடுப்பா. பாருங்க முதலாளி. இந்த புடவை பாருங்க சார். சார் இதை விட பார்டர் பெருசா வேணுமா சார்? அந்த பார்டர் பெருசா இருக்கிற புடவை எடு. இங்கேயும் அப்பா வளர்த்தோம்ல. புடவை கடை சரியில்லை. வேற வேலை பார்ப்போம். வாங்க சார். என்ன சார் வேணும்? எங்க முதலாளி அங்க இருக்காரு பாருங்க. பாயா வா 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 பாயா உட்கார். என்னப்பா தவசி, எப்படி இருக்க? கல்யாணத்துல பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வாப்பா. என்னப்பா முடிக்கிற? அம்மையப்ப பையன் தவசி தானே? திருநெல்வேலி தானே? 2 நாளைக்கு முன்னாடி உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். குரல் ஒரு மாதிரியா இருந்தது. என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இப்ப எப்படி இருக்காரு? அது சரி, நீ எப்ப ஊர்ல இருந்து வந்த? 1 வாரம் ஆச்சு வந்து. நகைக்கடை வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கு. குடி, சாப்பிடுங்க தம்பி. அட சாப்பிடுப்பா. அப்புறம் வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியம். பட்டாளத்தார் பிள்ளைங்கிற பேர்ல எந்த வேலையுமே பார்க்க முடியாது போல இருக்கு. என்னப்பா? வாங்க சார். சாத்துப்பன் சார், சௌக்கியமா இருக்கீங்களா? அப்புறம் வேற என்ன சாப்பிடுறாரு? ஐயோ, ஒரு ரவா தோசை. இதுக்கு மேல சாப்பிட்டா டாக்டர் என்ன அடிப்பாரு. காப்பி தானா? ஆமா. டேய் சக்கரை இல்லாம காப்பி எடுத்துனோட சாருக்கு.
கோவில் வேலையெல்லாம் எப்படி இருக்கு? அமக்களமா நல்லாவே நடக்குது. திருப்பணி வேலையெல்லாம் பிரமாதமா இருக்கு. எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கா? ஒரு குறையும் இல்ல, எல்லாம் சர்வேஸ்வரன் செயல். வாங்க சார், வேற என்ன சாப்பிடுறேன்? நமஸ்காரம். இப்போ இட்லி சாப்பிட்டு இருக்கேன். இதுவே போதும். ரொம்ப திருப்தியா இருக்கு. அப்புறம் எனக்கு சர்க்கரை இல்லாம ஸ்ட்ராங் காஃபி வேணும். டேய், சர்க்கரை இல்லாம ஸ்ட்ராங் காஃபி எடுத்துன்னு வா சார் இருக்கு. அப்புறம் உடம்பு நல்லா இருக்கா? போயிட்டு இருக்கல? நான் போயிட்டு இருக்கேன். தினமும் சாயங்காலம்னா உங்க மெஸ்ஸுக்கு வந்து சூடா டிஃபன் சாப்பிட்டு அப்படியே பீச் பக்கம் காலார வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு போனா உடம்பு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ரிலாக்ஸ்டாவும் இருக்கு. சொல்லி தான் தெரியணுமா? எனக்கு நல்லா தெரியும். அதான் தினம் வந்து இருக்கல. ஆத்துல இருக்கோம் அங்க கேட்டா நீங்க ஆத்து பக்கம் வரது இல்லையே. ஒரு தடவை வந்துட்டு போங்க. நான் வந்து பாக்குறேன், ஆத்துல வந்து பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம். வாங்க சார், வாங்க உட்காருங்க. பரவாயில்ல சார், உட்காருங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? உட்காருங்க. என்ன சாப்பிடுறேன்? நான் எதுவும் சாப்பிட வரல. இங்க ஏதாவது வேலை கிடைக்குமா? இங்க ஒன்றும் வேலை இல்லை சார். இங்க ஒரு வேலையும் இல்லை. எந்த வேலை கொடுத்தாலும் செய்யறேங்க. இல்லை சார், இங்க ஒரு வேலையும் இல்லை. இருக்கிற ஆளுக்கே வேலை கொடுக்க முடியல. வேற எங்கேயாவது போய் பாருங்க. போங்க, போயிட்டு வாங்க. சுவாமி, இந்த தம்பி என்ன கேட்டு போகுது? வேலை வேணுமா? வேலை கேட்டு போறாரு. இருக்கிற ஆளுகளுக்கே வேலை கொடுக்க முடியல. நடு சர்வீஸ் ஆள் வந்து வேலை கேட்கறாரு. வேலை கேட்கற லட்சணத்தை பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவர் அவரு. அவரை பத்தி விசாரிக்கிறேன். ஐயோ, எனக்கு அவர் ஒன்றும் தெரியாது. வேலை கேட்டா கொடுத்துட வேண்டியதானே. சர்வேஸ்வரர் மேல பாரத்தை போட்டு வேலை வாங்கி கொடுத்துட வேண்டியதானே. யார் கஷ்டப்பட்டாலும் நம்ம தானே வேலை வாங்கி கொடுக்கணும். பாவம், அவனுக்கும் பொண்டாட்டி புள்ள குட்டி இருக்கும் இல்லையா? நம்ம தான் வேலை வாங்கி கொடுக்கணும். அப்பா, கண்ணாடி. முன்னெல்லாம் நான் எதையாவது மறந்து வச்சுட்டு போனா என் பொண்ணு மீனாட்சி கொண்டு வந்து கொடுப்பா. இப்ப நீ அவ்வளவு மாதிரியே கொண்டு வந்து கொடுத்துருக்க. நீ என் பொண்ணை வேட்டமா? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்க. தயங்காம சொல்லுமா, என்ன வேணும் நான் வாங்கிட்டு வரேன். இல்ல நீங்க போயிட்டு வாங்கப்பா. சரி. அப்பா. என்னம்மா? வந்து டாக்டர் சிவத்தை நான் பார்க்கணும். எதுக்குமா? உனக்கு தான் ஒண்ணும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல்ல. உனக்கு பிரம பைத்தியம் நாங்க. ஆனா நீ சொன்ன மாதிரியே அந்த கருப்பு சட்டக்காரன் வந்தா உலகநாதனை கடத்த முயற்சி நடந்திருக்கு. அவனா இப்ப போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. நீ சொன்னதெல்லாம் உண்மை ஆயிடுச்சுல்ல. வேணா ஒண்ணு பண்ணுவோம். அந்த கிறுக்கு கோமதி நாயகா இருக்கான்ல, அவனை வேணா அந்த பைத்தியக்கார டாக்டர் அனுப்பி வைப்போம். அவனுக்கு பைத்தியம் சொல்லிட்டோம். நீ சும்மா இருமா. இல்ல, செக்கப்புக்காக இல்ல, வேற ஒரு விஷயத்துக்காக பார்க்கணும். அப்படியா? சரி. உலக. ஐயோ, அவருக்கு ஏன் வேண்டாங்கிற? என்னமாமா, அண்ணாமலை டாக்டர் சிவத்தை பார்க்கணும்னு சொல்றல, அவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. டாக்டரை பார்க்க வேண்டாம். உங்க பொண்ணுகிட்ட சொல்லுங்க. ஏன்பா? அவ்வளவுதான். நான் வர மாட்டேன்னு சொன்னப்போ என்னை வற்புறுத்தி கூட்டிட்டு போனீங்க. இப்ப இந்த பைத்தியக்காரி சொல்றேன், எனக்கு அந்த டாக்டரை பார்க்கணும். பைத்தியம் உனக்கு இல்ல அண்ணாமலை, நீ மத்தவங்கள தான் பைத்தியமாக்க முயற்சி பண்ற. நீ டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் 2-3 நாள் ஊர் கிளம்புறோம். உங்க அப்பாட்ட சொல்லிடு. குட் மார்னிங் உலகநாதன். என்ன அண்ணாமலை, 2 நாள் பொறுத்து என்னை பார்க்கவான்னு சொன்னா வரமாட்டேன்னு சொல்லிட்டியாமே. உன் ஹஸ்பண்ட் சொன்னாரு. நீ வரமாட்டேன்னு சொன்னா நான் விட்டுடுவேனா? வீடு தேடி வந்து பேஷண்ட்டை பார்ப்பேன். தட் இஸ் டாக்டர் சிவம். என்ன உலகநாதன், குட் மார்னிங் சொன்னா குட் மார்னிங் திருப்பி சொல்ல மாட்டீங்களா? ரெண்டு தடவை ஃபோன் பண்ணேன். வீட்டில் இருந்துகிட்டே என்கிட்ட இல்லைன்னு சொன்ன மாதிரி ஒரு ஃபீலிங். என்னையா வீடு தேடி வந்திருக்கேன், வான்னு கூப்பிட மாட்டியா? உலகநாதன், உங்க ஒய்ஃப் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஆஸ் அ டாக்டர். தாராளமா பேசுங்க. தேங்க்ஸ்.
உள்ள போய் பேசுங்க. உள்ள கூட்டு போமா அண்ணாமலை. நான் கிளம்புறேன். உள்ள வாங்க. இங்கேயே உட்காந்து பேசலாம். உட்காருமா. என்ன நாமல உலகநாதன் ஒரு மாதிரியா இருக்காரு? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. காலையில இருந்து அவருக்கு தலைவலி. ஆமா, எதுக்காக என்ன பார்க்க வர மாட்டேன்னு சொல்லிட்ட? சரி சரி, ஓகே. அதாவது நீயே வரமாட்டேன்னு சொல்லல. நான் உங்ககிட்ட பேசுறது உலகநாதனுக்கு பிடிக்கல, அப்படிதானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவர் ரொம்ப நல்லவரு. அவர் பத்தி தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் தான் 2 நாள் அவர் மனச கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். அதான் என் மேல கொஞ்சம் கோவமா இருக்காரு. அவரை தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே ஓகே, அதை விடு. டாக்டர், என் சிகிச்சைக்காக என் அண்ணனை பார்க்கணும்னு சொன்னீங்களா? மறுபடியும் ஒரு விஷயம் கிளியரா சொல்றேன். உன் ட்ரீட்மெண்ட்டுக்காக இல்லை, பிகாஸ் யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். தவசிக்கு தான் உன்னை பற்றி முழு விவரம் தெரியும்னு உலகநாதன் கிட்ட பேசிச்சே எனக்கு தெரிஞ்சுது. சரி, நானும் தவசியை பார்த்தா உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் வர சொன்னேன். தப்பா? தயவு செஞ்சு அண்ணனை வர சொல்லாதீங்க. போலீஸ் அவரை தேடிட்டு இருக்கு. அவர் வந்தாருன்னா ஜெயில புடிச்சு போட்டுடுவாங்க. எனக்காக எல்லாத்தையும் இழந்து இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்படுறாரு. என் கூட பிறந்த ஒரே காரணத்துக்காக அவர் கஷ்டப்பட்டது போதும். அவர் ஜெயிலுக்கெல்லாம் போக வேண்டாம். அவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா 9 மாசம் கர்ப்பிணியா இருக்கிற என் அண்ணியோட நிலைமைய நினைச்சு பாருங்க. வேண்டாம், அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க. அவங்க வேதனைப்பட்டா இந்த குடும்பம் நல்லா இருக்காது. எனக்கு என் அண்ணனும் வேணும், உலகநாதனும் வேணும். டாக்டர், தயவு செஞ்சு அண்ணனை வர சொல்லாதீங்க. அவரை வர சொல்லாதீங்க டாக்டர். ஓகே ஓகே, நான் தவசி இனிமே பார்க்கணும்னு சொல்லவும் மாட்டேன், தவசியை பார்க்கவும் மாட்டேன். உனக்கு திருப்தி தானே? உனக்கு ஒன்றும் இல்லைம்மா, யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். மறுபடியும் நான் சொல்கிறேன், டேக் கேர். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வரட்டுமா? அவர் வர சொல்லாதீங்க. கண்டிப்பா நான் வர சொல்ல மாட்டேன். ஒருமா டாக்டர், எங்க அண்ணாமலைக்கு எப்படி இருக்கு? she is normal. she is normal அண்ணாமலை. நீ ஒன்றும் வருத்தப்படாத, அழாத அண்ணாமலை. she is normal. அழாத.
வார்த்தை நீ அவர்கிட்ட பேசுனே கொளுத்திக்குவேன். நான் உன்னோட நீ எனக்கு அப்பா இல்ல, உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. போ சொல்லுவா அவரை. போ சொல்ல போறியா இல்லையா? போ சொல்ல போறியா இல்லையா? நான் கொளுத்துப்பேன். நான் கொளுத்துப்பேன். சொல்லுவா. போ சொல்ல போறியா இல்லையா? சாந்தி போ சொல்லுவா. நான் கொளுத்துப்பேன். நான் கொளுத்துப்பேன். வேண்டாம். தயவு செய்து எனக்கே பொண்ணு முக்கியம். எனக்கே பொண்ணுதான் முக்கியம். நான் அவங்களோட 5 வருஷம் தான் குடும்பம் நடத்திருக்கேன். ஆனா நம்ம பசங்களோட 25 வருஷம் வாழ்ந்திருக்கு. எனக்கே பொண்ணுதான் முக்கியம். நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பொண்ணு கருகி போடுமா? சொல்லுங்க. நம்ம பண்ண தப்புதான். அவ வாழ்க்கை கருகி போயிடுச்சு. இப்போ அவ கருகணமா நம்ம கண்ணு முன்னாடியே சொல்லுங்க. அப்படிலாம் சொல்லாதம்மா. நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். உண்மைதான். ஆனா தயவு செய்து எனக்கு என் பசங்க தான் முக்கியம். என்ன பேசிட்டு இருக்கேன்? சொல்லு. போயிடுறம்மா. நான் போயிடுறேன். என்னால இனிமே யாருக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. போறேன். அன்பழகு, இன்னைக்கு உன்னோட கல்யாண நாள் ஞாபகம் இருக்கா? இந்த பாயசம் சாப்பிடு. துளசி, இன்னைக்கு உன் கல்யாண நாளுங்கிறதாவது ஞாபகம் இருக்கா? ஏமா இப்படி இருக்க? பூ வாங்கி வச்சிருக்கேன், வச்சுக்க. அவன் டியூட்டி கிளம்புறான், போய் பேசு. சாயந்தரம் 2 பேரும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க. எத்தனை நாளைக்கு ஒரே வீட்டில் பேசிக்காம இருக்க போறீங்க? அவன் தான் அந்த போலீஸ் வேலையை விட மாட்டேன்னு சொல்றான்ல. அந்த வேலையை விட்டுட்டு அவன் என்ன செய்வான்? வேலை இல்லாத புருஷனோட உன்னால வாழ்க்கை நடத்த முடியுமா? அவன் என்ன செய்யறான்? குடிக்கிறானா? போய் பேசுறானா? லஞ்சம் வாங்குறானா? நேர்மையா தானே இருக்கிறான். அதை போய் பிடிக்கலன்னு சொல்றியம்மா. எங்க அப்பாவை எனக்கு பிடிக்கல. அதே போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்கிற இவரையும் எனக்கு பிடிக்கல. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதம்மா. அது மாதிரிலாம் சொல்லாதம்மா. அதையே சொல்லி என்ன வேதனைப்படுத்தாத. நான் உன் அத்தை இல்ல, ஒரு வயசான அம்மா சொல்ற மாதிரி நினைச்சுக்க. இந்த பாயசத்தை கொண்டு போய் கொடுத்து அவங்கிட்ட போய் பேசுமா. உங்க அம்மாவா இருந்தா நீ இப்படி பார்த்துட்டு நிப்பியா? இத கொண்டு போய் கொடுமா. எனக்காக இதை செய்யுமா. போமா. சரி, நீங்க அழாதீங்க. கொடுங்க. அழாதீங்க அத்தை, நான் கொடுக்கறேன். போய் கொடுமா. வரமா. இந்தாங்க பாயசம். என்ன விசேஷம்? இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். உனக்கு தான் என்ன பிடிக்காத, அப்புறம் கல்யாண நாள் மட்டும் எப்படி பிடிச்சது? அத்தை வேதனைப்படுறாங்க. எனக்காக இல்லாட்டாலும் அவங்களுக்காக இந்த பாயசத்தை நீங்க குடிங்க. அத்தை சந்தோஷமா இருக்கணும். வாங்கிக்கோங்க.
இரு எனக்கு வாங்கி இரு வா. என்ன சார்? இந்த பக்கம் ஒருத்தர் போனார் பாத்தியா? இல்லையே, அப்படி யாரும் போலையே. வண்டி எடு. எஸ் சார். பொன்னுசாமி மாப்பிள்ள ரொம்ப லட்சணமா இருக்காரு. நான் பார்த்த மாப்பிள்ளை ஆச்சே தேவர பொருத்தமா இருப்பாரு. அங்க பாருங்க, எனக்கு என்னமா அவங்க எல்லாரும் கொடுங்க, சாப்பிடுங்க. நீங்களும் எடுத்துங்க. எடுத்துக்கப்பா, நீங்க எடுத்துக்கோங்க தம்பி. இந்தாங்க, நீங்க எடுத்துக்கோங்க. மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பா தெரியுது. இவங்க என்ன வேணும்? இவங்க மாப்பிள்ளைக்கு பெரிய அத்தை, அவங்க அக்கா வேணும். அப்படியா? பொண்ணை கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வந்துடுறேன். போங்கம்மா, போய் கூட்டு வாங்க. பேசிட்டு இருங்க. சீக்கிரம் வாங்க. எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாந்தி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள காத்துட்டு இருக்காங்க. எழுந்து போய் புடவை மாத்திட்டு வா. வர முடியாது. கத்தாத கத்தாத. எழுந்து புடவை மாத்திட்டு வா. வர முடியாதுமா. ஏதோ பேசுற கொண்டு அதே போய் புடவை மாத்திட்டு வா. உன்னை சின்ன வயசுல நான் அடிச்சு வளர்த்துக்கணும். போடி, எல்லாரும் வந்து காத்துட்டு இருக்காங்க. புடவை மாத்திட்டு வா. போ சனியனே. முடியாது. நான் அந்த உலகநாதன் கல்யாணம் பண்ணி. யாரடி உலகநாத? யார் உலகநாத? யார் உலகநாத? இன்னொரு பொண்ணோட புருஷன் பேரை சொல்றதுக்கு வெக்கமா இல்ல உனக்கு? பொம்பளை அடி நீ. என்ன கல்யாணம் பண்றதுக்கு நீ யாரு? யார பார்த்து யாருன்னு கேக்குற? யார பார்த்து யாருன்னு கேக்குற? நான் உன்னை பெத்த அம்மாடி. போ, புடவைய மாத்திட்டு அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. பிரச்சனை பண்ணாத, போய் நில்லு. போ. நான் வர முடியாது. அண்ணா வரட்டும். கத்தாத. கத்துவேன். உங்க அண்ணன் வரத்துக்குள்ள இந்த கல்யாணத்தை முடிச்சு காமிக்கிறேனா? போ. முடியாது. நான் சொல்றது கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். இது என்ன தெரியுமா? நீ அடிக்கடி மிரட்டுவிய, கொளுத்திக்கிட்டு செத்து போயிடுவேன்னு. நீ கொளுத்திக்கு வேணா. உன் மேல ஊத்தி உன்னை நான் கொளுத்திடுவேன். உன்னை கொளுத்திட்டு நானும் செத்துருவேன் நினைக்காத. உன்னை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். நீ செத்து கருகி பணமா விழுந்த அப்புறம் உங்க அண்ணன் சாந்தின்னு அழுதுட்டு வருவானே, அவனையும் ஊத்தி கொளுத்திடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. உங்க 2 பேரையும் பெத்ததுக்கு நான் ஜெயிலுக்கு போறதானே எனக்கு சரியான தண்டனை. பாடி போ. போ. என்னம்மா, பொண்ணு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஆமாங்க, சின்ன பொண்ணுல பயப்படுறா. அம்மா, உங்க குடும்பத்தை பத்தி தேவர் ஐயாவும் பொன்னுசாமியும் எங்க கிட்ட விவரமா சொன்னாங்க. எங்க பையனுக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருச்சுன்னா வர தை மாசத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஆமா, உங்க வீட்டுக்காரரும் உங்க பையனும் வெளியூர்ல வேலை பார்க்கறாங்களா? ஆமா, பையன் பாண்டிச்சேரியில வேலை செய்யறான். வீட்டுக்காரு திருநெல்வேலியில. கல்யாணத்துக்கு வந்துருவாங்க. கல்யாணத்துக்கு வந்துருவாங்க. வந்துருவாங்க வந்துருவாங்க, கட்டாயம் வந்துருவாங்க. சாந்தி, வர. தம்பி, பொண்ணை பாத்துக்கப்பா. நீயும் மாப்பிள்ளை பாத்துக்கோமா.
பொண்ணு பெரியவளா இருக்கிறா, பையன் சின்னவனா தெரியறான். பொண்ணு பிடிச்சிருக்கா? பேசி முடிச்சிடலாம்ல? அம்மா, உங்க பொண்ணை பையனுக்கும் எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊருக்கு போய் 10 நாள்ல ஒரு தேதியை குறிச்சு அனுப்புறோம். கல்யாணம் முடிஞ்ச மாதிரியே நினைச்சுக்கங்களேன். இதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சரி தேவர, அப்போ நாங்க புறப்படுறோம். வரட்டுங்களா? வர்றோம்மா. இந்தாங்க காப்பி. காப்பிங்க. மார்னிங் உலகநாதன். தப்பிச்சு போன கைதியை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இன்னும் கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு அவனை தேடிக்கிட்டு இருக்கீங்க? அவன் அம்புதானே, எய்தவன் தவசி. மாப்பிள்ள தான் தவசியோட அட்ரஸ் கொடுத்தாருல, போய் அந்த ஆளை முட்டி தட்டி இருந்தீங்கன்னா இந்நேரம் அந்த கருப்பு சட்டக்காரர் இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்க போகுது. இந்த பாருங்க, திருநெல்வேலி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவரை பத்தி விசாரிக்க சொன்னப்போ அவர் அந்த ஊரை விட்டே போயிட்டாரு. என்ன? என் அண்ணன் ஊரை விட்டு போயிட்டாரா? அவர் எங்க போயிருக்காருன்னு அவங்க அப்பா கூட தெரியல. ஆகா, பச்சி தப்பிச்சிருச்சா? அது வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, போலீஸ் தேடுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த கடத்தல் மண்ண தலைமறைவாயிருக்கான். இந்த பாருங்க, தலைமறைவாவது ஊரை விட்டு ஓடுறது, ஆள் இருந்துகிட்டு இல்லன்னு சொல்றது அது நீங்க செய்யற வேலை. என் அண்ணன் ஒரு காலமும் அப்படி செய்ய மாட்டாரு. என்னங்க, என் அண்ணனை தேட வேண்டாம்னு சொல்லுங்க. என்ன நம்புங்க, அவர் ஒரு காலமும் இப்படி செய்ய மாட்டாரு. உங்க அண்ணன் என்ன கடத்தலனா எதுக்கு ஊரை விட்டு போகணும்? எதுக்காக தலைமறைவாகணும்? இன்ஸ்பெக்டர், அந்த ஆள் இந்த ஊர்ல தான் எங்கேயாவது இருப்பான். நல்லா தேடி பாருங்க, நிச்சயமா கிடைப்பான். அது விஷயமா விசாரிக்க தான் உங்ககிட்ட வந்தேன். அவர் ஆள் எப்படி இருப்பாரு என்ன ஏதுன்னு தெரியல. அவரோட போட்டோ ஏதாவது இருந்து கொடுத்தீங்கன்னா அவரை பிடிக்க ரொம்ப உதவியா இருக்கும். ஐயோ, இந்த நேரம் பார்த்து நான் வந்து பாண்டிச்சேரியில மாட்டிக்கிட்டேனே. இன்னொரு நான் ஊர்ல இருந்தேன்னு வச்சுக்கோங்க, தவச்சியுடைய பாஸ்போர்ட் சைஸ்ல இருந்து முழு உருவ போட்டோவையும் உங்ககிட்ட கொடுத்துருப்பேன். ஆனா அந்த சிமான மூஞ்சி நீங்க எப்படி பார்த்திருப்பீங்கன்னு தான் தெரியல. அவர் போட்டோ எல்லாம் இல்லைங்க. மிஸ்டர் உலகநாதன், உங்ககிட்ட அவரோட போட்டோ ஏதாவது இருந்தா கொடுங்க. இல்லைன்னா உங்க ஒய்ஃபோட பிரதர் தானே, பர்சனலா அவங்க ஏதாவது போட்டோ வச்சிருந்தா கொஞ்சம் வாங்கி கொடுங்க. இந்த பாருங்க, தயவு செஞ்சு போட்டோ எல்லாம் கொடுக்காதீங்க. நான் சொல்றது கேளுங்க, கொடுக்காதீங்க. என் அண்ணன் அப்படி செய்ய மாட்டாரு. இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். ஓகே. இல்ல, போட்டோ எல்லாம் விட நம்மள. எனக்கு மாப்பிள்ளை எடுத்துட்டு வருவாரு. கொடுக்காதீங்க. அப்பா, நான் சொல்றது கேளுங்கப்பா. என் அண்ணனை தேட வேண்டாம்னு சொல்லுங்க. நீங்க சொன்னா கேட்பாங்கப்பா. இன்ஸ்பெக்டர், என் அண்ணன் ஒரு காலமும் அப்படி செய்ய மாட்டாரு. ஊர்ல கோயில் பிரச்சனை, அவருக்கும் என் அப்பாவுக்கும் ஒரு சின்ன தகராறு, அதனாலதான் ஊரை விட்டு போயிருப்பாரு. அதுவும் என்னாலதான் போயிருப்பாரு. என்னாலதான் ஊரை விட்டே போயிட்டாரு. அவரை தேடாதீங்க இன்ஸ்பெக்டர், என்ன நம்புங்க. அவர் இப்படி ஒரு காரியம் செய்ய மாட்டாரு. எனக்கு அவர் ஞாபகார்த்தமா என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு போட்டோ விட நம்ம கொடுக்காதீங்க. நான் சொல்றது கேளுங்க, கொடுக்காதீங்க. என்னோட போட்டோ கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. கொடுங்க, கொடுங்க. என் அண்ணனோட ஞாபகார்த்தமா எனக்கு இருந்த ஒரே ஒரு போட்டோ கொடுங்க. இந்த பாருங்க, என் அண்ணனுக்கு ஏதாவதுன்னா நீங்க என்னதான் இழப்பீங்க. என்கிட்ட இருந்த ஒரே ஒரு போட்டோங்க. அண்ணாமலை, அண்ணாமலை, அதான் அண்ணாமலை, என் அண்ணனுடைய போட்டோ. அண்ணாமலை, என்கிட்ட இருந்த அழாத அண்ணாமலை. ஹலோ, ஆமாங்க, அதே நம்பர் தாங்க சார். தென்காசிலேருந்து ட்ரங்க் கால் வந்திருக்கு சார். தென்காசில இருந்தா? யாருங்க? கோமதி நாயகம்னு. கோமதி நாயகமா? அப்பா எனக்கு தான். அதே சினிமா கோட்டை படப்பூட்டி விஷயமா. ஹலோ ஹலோ, ஹலோ, யாரு?
கோமதி நாயகம். நான் கோமதி தான் பேசுறேன். அண்ணே அண்ணே நான் சாந்தி பேசுறேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.